நண்பர் சூர்யா சொன்னார் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இன்று வரை கொடுக்குறோம்னு. இல்லை, போய் சொல்ல அவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரில. அவங்க அதுக்கு பின்னாலேயும் 22க்கு பின்னாலேயும் விதிச்சாங்க, ஆனால் முடியாதுன்னாங்க. நாங்கள் 14% உயர்வு ஆண்டுதோறும் உயர்வு என்பதை வைத்துக்கொண்டு அதோட வச்சுப்போன்னு சொன்னாங்க. அதில் கூட கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, கடைசி வருஷம் நீங்கள் எல்லோரும் போய் பேங்க்கில் லோன் வாங்கிக்கோங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறோன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. பல மாநிலங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் 3 பேரும் அப்படி முடியாது, எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு சொன்ன பிறகு அவங்க கொடுத்தாங்க. இதுதான் ஒன்று. அப்புறம் கடந்த காலம்னு சொல்கிறாங்களா, கடந்த காலத்துலேயும் மாநில உரிமைகளின் மீது அவங்க கை வச்சாங்க. ஆக்சுவலாக முதல் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினது தோழர் பி சுந்தரையா கேரளாவில் கூட்டினார். அப்புறம் தோழர் ஜோதிபாசு இங்கே வந்தார், எம்ஜிஆரை பார்த்தாரு, கருணாநிதியை பார்த்தாரு. பட் அது அடுத்த லெவலுக்கு இப்போ தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுல தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. நான் கேட்குறேன், இப்போ இது இவ்வளவு சீரியஸாக வருதுன்னு கேட்குறாங்களே. நம்பர் 1, நீங்கள் நான் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கலை, அதனால் நிதி தர மாட்டேன்னு காங்கிரஸோ விபி சிங்கோ தேவகவுடாவோ சொன்ன ஒரு அக்கேஷன் எதையாவது நண்பர் சூர்யா சொல்லணும். இதை நீங்கள் ஏற்றுக்கலை, அதனால் நாங்கள் நிதியை தரமாட்டோம், இப்படி எந்த காலத்துலையா சொல்லியிருக்காங்களா? ஓகே. நம்பர் 2, ஆர்எஸ்எஸ் மாநில உரிமைகள்னு இப்போ பேசுகிறது எல்லாம் மேலோட்டமாக இவர் சொன்னார் அவர் சொன்னார். நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆர்எஸ்எஸ் என்கிற விஷ விருட்சத்தினுடைய பகுதிகள் தான் இவங்க.